அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய நேர்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நீங்க சாதத்துல உப்பு போட்டு தான் நீங்க திங்கிறீங்க அப்படின்னு உண்மையா இருந்துச்சுன்னா, நீங்க நேர்மையா பாஜக கட்சியில கொள்கை ரீதியா நீங்க வாழறீங்க அப்படின்னா, நான் சொல்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். நான் ஆதாரத்தோட முன்வைக்கிறேன். ஒருத்தராவது ஏமா மாலினி ஜெயச்சந்திரன் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே, அப்ப அடிப்படை ஆதாரத்தோட ஐடி அலுவலகத்துல இவ்வளவு ஹைட்ல வந்து ஒரு 20 கிலோ வெயிட்ல வந்து நான் வந்து ஆவணங்களை எடுத்துன்னு வந்து இங்க ஏற்கனவே வச்சு எல்லா மீடியால பிளாஷ் நாங்க கொடுத்துருக்காங்களே, எந்த ஆதாரம் இல்லாம அந்த அவங்க உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மை தன்மையை அறிஞ்சு சொன்னீங்கன்னா, என் மேல தவறு இருந்தா என் மேல டிஃபர்மேஷன் போடலாம். மான நஷ்ட வழக்கீடு என் மேல நடவடிக்கை எடுக்கிறது நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க புகார் கொடுக்கலாம். அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அப்ப நான் சொல்ற விஷயத்தையும் நான் கொடுக்குற புகாரையும் பாஜக கட்சியில இருக்க கூட ஒருத்தர் கூட ஒரு எம்பி இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் கூட அவர் நேர்மையான அரசியல்வாதி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவரு கூட வந்து வாயை திறக்கல. அப்ப நீங்க பாஜக கட்சி செஞ்ச ஊழலை நீங்க ஒட்டுமொத்தமா பிரதமர்ல இருந்து நிதி அமைச்சர்ல இருந்து மாநில தலைவர்ல இருந்து எம்பில இருந்து எல்லாருமே மூடி முழு சொத்துக்களை பூசணிக்காய் தூக்கி மறைக்கிறீங்க. ஆனா நாங்க சும்மா விட மாட்டோம்.